வணக்கம். இன்றைக்கி பொருட்பாலில் அரசியலில் வழியறிதல் அந்த அதிகாரத்தில் 9வது குறள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல் இல்லாகி தோன்றா கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். பாருங்கள், எனக்கு இந்த குறள் படிக்க அப்படி ஒரு ஆச்சரியம். எல்லா குறளுமே அப்படி தான். ஆனாலும் எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக ஒரு 1.5 அடியில் வாழ்க்கைக்கான கல்வியை எப்படி சொல்லித்தராரு அப்படிங்கும்போது வியக்காமல் இருக்கவே முடியவே இல்லை. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். நீங்கள்லாம் ஒரு 9வது 10வது 11 12 படிக்கும்போது உங்களுக்கு இந்த வாழ்க்கை கல்வி கிடைச்சிருக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையை எப்படி பணம் நம்மக்கிட்ட இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குறளோட பொருள் பார்க்கலாம். அளவு அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்க பொருளோட அளவை அறிந்து, என்கிட்ட எவ்வளோ 10,000 ரூபாய் இருக்கா, சரி, அப்படி அந்த அளவறிந்து வாழாதான் அதற்கு ஏற்ப வாழ மாட்டாதான். இப்போ 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 10,000 ரூபாய் உரிய வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அது இல்லாமல் 1,00,000 ரூபாய் இருக்கும் வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சோம்னா அது மாதிரி அந்த பொருளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாமல் இருப்பவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. உளப்போல் அப்படின்னா உள்ளது போல் தோன்றி. அவன்கிட்ட இப்போது 10,000 ரூபாய் வருவாய் இருக்க ஒருத்தன் 50,000 ரூபாய் இருக்கவன் செலவு பாரு செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னா, அப்போ மற்றவங்களுக்குலாம் என்ன தெரியும்? மற்றவங்களுக்குலாம் தெரியுமா அவன் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு? தெரியுமா? தெரியாது. அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க? 50,000 ரூபாய் சம்பாதிப்பான் போல இருக்கடா, அந்த அவ்வளோ பணம் இருந்தால் தான் இவ்வளோ வசதியும் வாய்ப்புகளும் வச்சுட்ருக்க முடியும் அப்படின்னு அவங்க எல்லாம் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் இவன் பண்ணிகிட்ருக்கான். அதுதான் உள்ளது போல் தோன்றி, அப்படி ஒரு தோற்றம் அது கொடுக்கும். இல்லாகி, ஆனால் உண்மையாலுமே அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்? அவன் எல்லாம் கடனையும் அதையும் வாங்கி அந்த ஆடம்பரம் பண்ணிகிட்ருக்கான். அதனால் உண்மையாலுமே அந்த ஆடம்பரமோ அந்த செலவோ அவனுடைய பொருள் கிடையாது. இன்னொருத்தர் பொருளை வாங்கி அவன் பண்ணுறான் அப்படின்னா அது இன்னொருத்தருடையது இல்லைங்களா? அதனால் உண்மையாலுமே அவனோடது இல்லை. ஆனால் தோற்றத்துக்கு உள்ளது மாதிரி தெரியும். கடைசியில் சொல்கிறாரு பாருங்க, தோன்றா கெடும். கடைசியில் அந்த தோற்றமும் போய் எல்லாமே கெட்டு போகும் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு நாளைக்கு கடன் கொடுத்தவன் கழுத்தை பிடிச்சி நெருக்குவான் இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த பொருள் எல்லாம் வந்த விலைக்கு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணுறாங்க வீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் யார்கிட்டலாம் கடன் வாங்கினோன்னா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நிற்க வேண்டி வரும். அதுதான் தோன்றா கெடும். யாருக்கு இது பாடம்? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். வார்த்தைகளை கவனிங்களேன். நம்மக்கிட்ட இருக்க பொருளோடைய அளவு தெரிஞ்சு அதற்கேற்ப செலவு பண்ணலை அப்படின்னா, கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணினோம் அப்படின்னா என்ன ஆகும்? இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும், ஆனால் உண்மையாலுமே இருக்காது. கடைசியில் அந்த தோற்றமும் போய் எல்லாமே கெட்டு போகும். எல்லாமே கெட்டு போகணும், நம்ம வாழ்க்கையே கெட்டு போகும் இல்லையா? அதனால் வருவாய்க்கேற்ற மாதிரி செலவு செஞ்சு பழகிக்கணும். எப்படி செலவு செய்கிறது? வருவாய் விட செலவு கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் சேமித்து வைக்கணும். அப்படி அது முடியாட்டாலும் கூட வருவாயும் செலவும் சரியாவது இருக்கணும். அதற்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கணும். சரிங்களா? அதுதான் இந்த வாழ்க்கைக்கான பாடம். நம்மளும் என்ஜாய் பண்ணணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படி தான் அதுதான் செய்யணும். சரிங்களா? நாளைக்கு அடுத்த குறள். நன்றி, வணக்கம்.